ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சக்தி மேலே இருந்துட்டு முத்துவேல் மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதனாலனா நம்ம முத்துவேல் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டு சொத்தை எல்லாத்தையும் அந்த கதிர் பேரில் எழுதி வச்சிருவாரோ அப்படின்னு ரொம்பவே பீதியில் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு கதிர் மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாரு. எதனாலனா அண்ணனும் திருச்சி போயிருக்காரு, நம்ம கதிரும் திருச்சி போயிருக்கான். திருச்சி போனதுக்கு காரணம் என்ன, எதுக்காக திருச்சி போனாங்க, இது எல்லாத்தையும் கதிர்கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்காக கோமதி வீட்டுக்கு போறாங்க. போன உடனேயே கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்கிட்ட என்ன தனியா பேசணும் சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றேன்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன பழனி வந்ததும் வராதுமா, நீ கொஞ்ச நேரம் கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, இப்போ கதிரை வெளியே கூட்டிட்டு போற, என்ன விஷயம், கதிரை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, 2 நாளா அவன் ஒரு மாதிரியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு கதிரு, மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருந்தாலையும் அது வெளிப்படையா சொல்லிடு கதிரு, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க பாருமா, ஒர்க் ப்ரெஷர்மா, திருச்சி வரைக்கும் நான் வண்டியை ஓட்டிட்டு போனேன் இல்லையா, அதனாலதாம்மா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே நம்ம பழனி கூட வெளியே போறாங்க. பழனி இருந்துட்டு வெளியே கூட்டிட்டு போகும்போது நம்ம சக்திவேலும் நம்ம கதிரையும் நம்ம பழனியையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே இவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு இவங்க பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ கடைக்கு போயிட்டு உட்காந்து டீயை ஆர்டர் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா மாப்பிள்ள, நீ திருச்சிக்கு போனல்ல நேற்று, அங்கே என்ன வேலையாக போன? இல்லை மாமா, எதுக்காக இந்த விஷயத்த கேட்குறீங்க, ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்லை. இங்கே பாரு மாப்பிள்ள, நைட்டு சக்திவேல் அண்ணன் உன்னையும் அண்ணனையும் ஒன்றா வச்சு பார்த்துருக்கு, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். ஏதோ ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு கதிரு, எனக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு, அண்ணனும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கு, எங்க பாரு கதிரு, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு கதிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஒரு பக்கம் முத்துவேல் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு கதிரு, நீ இப்போ திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே தெரியுது, இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு கதிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சக்திவேல இருந்துட்டு ஒளிஞ்சிருந்து இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்க மாட்டீங்களே, உங்க அண்ணன் மனசை கஷ்டப்படுத்திட்ட மாட்டீங்களே, என்கிட்ட சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கதிரு, நீ இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டா என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்ன விஷயத்த சொல்ல போற, எனக்கு இப்போவே மனசு அப்படி பதறுது அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படியெல்லாம் பதற வேண்டிய அவசியமும் கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான், இப்போ உங்க அண்ணனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய நேரம் தான், ஆனால் உங்க அண்ணன் தான் வீட்டில் இருக்கிற யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சதும் நான் எதர்ச்சியாக தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அவரும் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை தனியாக விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. இங்கே பாருப்பா கதிரு, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு குழப்புற மாதிரியே இருக்கு, முதல்ல நேரடியாக விஷயத்துக்கு வா, என்ன விஷயம் சொல்ல போற நீ சொல்லு கதிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து நான் உங்கள் அண்ணனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னா, பார்த்த உடனே இவர் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, அதுவும் தனியாக வந்திருக்காருன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் டாக்டரை பார்த்துட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போய் பேசினேன், உங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கும் சரி நம்ம பழனிக்கும் சரி
பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன என்ன கதிர சொல்கிற? நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. அண்ணனுக்கு கேன்சர் வந்திருக்கா? என்னால் நம்பவே முடியல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்த என்கிட்ட அவர் ரொம்பவே மழுப்பி தான் பேசினாரு. எனக்கு எதுவும் இல்லை, சும்மா ஒருத்தரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னார். அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். உங்களை திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சில டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்களே, எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக நான் வீட்டுக்கு பெரிய மனுஷன், நானே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் அவங்க கிட்ட நின்றா அவங்களும் மனசு உடைஞ்சு போயிட மாட்டாங்களா, அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிட்டாரு. அதையும் மீறி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் மாமா. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் உங்கள் அண்ணனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட காட்டிக்காதீங்க. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. நான் கூட போனதுனால மட்டும்தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. இப்போ கொஞ்சம் தெளிவாகவும் இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கான். கண்டிப்பாக நம்ம அவரை காப்பாற்றிடலாம். ஆனால் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அவர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்கணும். ஆப்ரேஷன் வேற பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னா வீட்டுக்கு தெரியாமல் எப்படி மாமா பண்ண முடியும்? இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சி அவர் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காரு. அது எல்லா எண்ணத்தையும் மாற்றணுன்றதுக்காக தான் அவர் கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக நான் போனேனே தவிர அவர் சொத்தை எழுதி வாங்கிக்கணும்னோ இல்லை அவரை ஏமாற்றி எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னு நான் சத்தியமாக நினைக்கல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிரு, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் கதிரு. அதனால தான் நீ அதாவது உன்னோட ஃபேஸும் சரியில்லை, அண்ணனோட ஃபேஸும் சரியில்லை. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் அண்ணனுக்கு இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அண்ணனை நான் கண்டிப்பாக தனியாக விட்டுருக்கவே மாட்டோம். அதுவும் சக்தி அண்ணன் கண்டிப்பாக தனியாக விட்டுருக்காது. அண்ணனுக்கு ஒன்றுனா சக்தி அண்ணன் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிடும் தெரியுமா? இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு கதிரு, என் அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நீ என்னமோ எங்கள் வீட்டு சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றி என் அண்ணன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என் அண்ணனுக்கு சாதகமாக என் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இனிமேல் என் அண்ணனை தனியாக விடவே மாட்டேன். என் அண்ணனை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டு என் அண்ணனுக்கு எப்படி குணமாகணும்னு எல்லாத்தையும் யோசித்து ஒவ்வொன்றா நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என் அண்ணனை நான் அப்படியே விட்டுறலாம் மாட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, உன் மேலேயும் சரி அண்ணன் மேலேயும் சரி நிறைய சந்தேகத்தில் தான் நான் வெளியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் பழனியும் தனியாக போகிறத பார்த்தேன். இந்த விஷயத்தை பற்றி தான் நீ ஏதோ பேச போகிறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நீயும் அண்ணனும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போனீங்க, எதுக்காக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தலைமண்டியே வெடிச்சிட்ட போல இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களை 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் அண்ணனை பற்றி இவ்வளோ பெரிய விஷயம் வெளியே வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியல. இனிமேல் அண்ணனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்த போய் நான் அண்ணன்கிட்ட கேட்க தான் போகிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுவார். அவருக்கு எப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத மாதிரியே நீங்கள் நடந்துக்கோங்க. இது மட்டும் எனக்காக நீங்கள் பண்ணால் போதும். அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு நினச்சி அவரோட உடம்பையே கெடுத்துப்பார். அதனால
அதனால இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. அவரோட மனசு கஷ்டப்படுற மாதிரியோ நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அண்ணனோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு எங்களுக்கு எப்படி மனசு வரும்? இப்படி ஒரு விஷயத்த எங்களுக்காக நீ பண்ணதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு அளவே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம அதாவது கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நெத்தி மேல கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க அழுகாதீங்க. இனிமே நீங்க அழுக வேண்டிய அவசியமோ கிடையாது. அதே மாதிரி உங்க அண்ணனுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாம இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்க அண்ணனா நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன். அது வரைக்கும் உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே தேவையில்ல. எனக்கு கொஞ்சம் சத்தியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு, இங்க பாரு மாப்பிள்ள, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த எங்களுக்காக பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அண்ணன் கஷ்டப்படுமோன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்த பற்றி நான் எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நான் காட்டிக்கவும் மாட்டேன். அதே சமயத்தில் எங்கள் அண்ணனை நாங்கள் அப்படியே விட்டுறவும் மாட்டோம். கண்டிப்பாக எங்கள் அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துப்போம். இனிமே என் அண்ணனை எந்த ஒரு வேலையுமே செய்ய விடாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க விடுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்க மாமா, உங்கள் அண்ணன்கிட்ட போய் நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. அதாவது இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியெல்லாம் பேசாதீங்க. அவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவரோட மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்பதான் அவர் சீக்கிரமா குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். சரி, நான் இவ்வளோ நேரம் வெளியே இருக்கிறது அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா அவங்க என்னன்னு சந்தேகப்பட்டு என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க பாரு மாப்பிள்ள, எங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ நீங்க தானே எல்லாத்தையுமே எங்களுக்காக நின்னீங்க. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க வெளியே வந்திருக்கவே மாட்டோம். நாங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிற போது நீங்க எனக்கு ஹெல்ப், அதாவது எங்க கூட நிக்கலையா, அதே மாதிரிதான் உங்க கூட நான் இப்போ நிக்கிறேன். நீங்க அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை இத்தோட முடிஞ்சது போச்சுனால இல்ல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா எல்லா சண்டையும் போட்டுப்போம். ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு சண்டையும் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கதிர் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னதுல இருந்து இப்போ வரைக்குமே நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இருக்க. இங்க பாரு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ராஜி, என் ஃப்ரெண்டு எவ்வளோ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான். அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு இப்படியெல்லாம் ஆனதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேனா? அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன். நான் சரியாயிடுவேன். நீ என்னை பற்றி கவலைப்படாமல் நீ உன்னோட ஆம்பிஷனை பற்றி மட்டும் யோசித்து நல்லா படித்து ஐபிஎஸ் ஆகு. அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு கதிரு, நீ கவலையே படாத, உன்னோட ஆசையை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனேயே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நடக்கிறது ஒன்று கூட சரியில்லைங்க. அதுவும் உங்கள் அண்ணன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவர் மழுப்பி பேசுகிறாரு. ஒரு மாதிரி குழப்பற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, என் அண்ணன் எல்லாமே சரியாக தான் பேசியிருக்கு. அதில் உனக்கு என்ன சந்தேகம்? இங்கே சக்தி அண்ணனை கூட கேளு, அவர் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு. அண்ணன் நீங்கள் சொல்லுங்க அண்ணன் சுகன்யாக்கு. எங்கள் பாரு சுகன்யா, அண்ணன் பேசினதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ணன் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவரை சந்தேகப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் ஏதோ ஒரு
விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு கெடுதல் பண்ற மாதிரி அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாரு. அந்த விஷயத்த மட்டும் கண்டிப்பா நான் மனப்பூர்வமா நம்புறேன். நீ அதை பத்தி யோசிக்காம உன்னோட கடையை பத்தி யோசிச்சு கணக்கு வழக்கெல்லாம் போய் பாரு. இது வரைக்கும் நீ எதுவுமே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம இருந்திருக்க. அண்ணன் காசெல்லாம் அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த காரணத்தை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் என்கிட்டயும் இந்த குடும்பத்திற்கிட்டயும் சொல்லுவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறி இருந்துட்டு என்ன இவரு அதாவது சாயங்காலம் வரைக்கும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ ஒரு மாதிரி பேசுறாரு. இவர் பேசுறதுல தோரணையே வேற மாதிரி இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்குது அப்படின்னு நம்ம சக்திவேல் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. உங்க அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா? எதுக்காக உங்க அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்க இப்போ கொஞ்சம் நார்மலா பேசுறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், இங்க பாருடி, வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சோமா, சாப்பாடு செஞ்சோமா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறினோமா, அது மட்டும் உன்னோட வேலை. அதை மட்டும் பாரு. திரும்ப திரும்ப என் அண்ணன் விஷயத்துலையோ இல்லை என் விஷயத்துலையோ வெளியில் இருக்கிற விஷயத்தையோ நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ நுழைக்கிற வேலை வேண்டாம். சரியா? முதல்ல வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரிய திட்டியை அனுப்பி விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பாண்டியனும் சரவணனும் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லவும், அம்மா சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? இங்க பாரு சரவணா, நீ நடந்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சரவணா. எதுக்காக நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கியா? அதுவும் அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ சரியா படலை. அந்த பொண்ணு யாரு? எதுக்காக அந்த பொண்ணு கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சரவணா, உன் மனசுல எதுவுமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா பார்க்குறவங்க கண்ணு அப்படிலாம் பார்க்காது. அது ரொம்ப தப்பாக தான் பார்க்கும். இப்போ உனக்கு டிவோர்ஸ் கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பொண்ணு கூட பேசினா கூட அது எதுவுமே பிரச்சனை ஆகாது. ஆனால் இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் உன்னை தான் தப்பாக பேசுவாங்க. எதுக்காக சரவணா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? யார் அது அப்படின்னு கேட்கவும், நம்ம சரவணனுக்கு என்ன பதில் சொல்றது, ஏது என்னன்னு எதுவுமே புரியல. அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நான் சொல்றேன் அந்த பொண்ணு யாருன்னு. சரவணன் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் அது. அந்த பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சான். அந்த பொண்ணும் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு தான் அவளுக்கும் ஆறுதல் தேடுறதுக்காக தான் சரவணன் கூட பேசுறதா என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்றான். ஆனா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்த பத்தி அவன்கிட்ட நான் கேட்டுட்டேன். ஆனா அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவன் என்கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாவே ஆயிட்டான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லலை அவன்கிட்ட. இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு வாக்கையும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து தொலைச்சிடாத. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு அவனுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி மட்டும் நான் வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இந்த விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்காக என்கிட்ட சொல்லல? இங்க பாரு கோமதி, நீயும் நானும் அப்போ பேசாம இருந்தோம். அப்படி இருக்கும்போதும் உன்கிட்ட எப்படி இந்த விஷயத்த நான் சொல்ல முடியும்? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த மறைச்சா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கோவம் வருதில்ல. ஆனா நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. எப்படிங்க இந்த விஷயத்த உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்க தோணுச்சு? இங்க பாரு கோமதி, ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிடாத. நான் ஏதோ தெரியாமல் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுவும் சரவணன் இனிமே அந்த பொண்ணு கூட இனிமே பேசுகிறத நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அது கட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அடிக்கடி மெசேஜ் பண்ணுறான், ஃபோன் பேசுகிறான், கோவிலில் போய் மீட் பண்ணுறான், வெளியே கூட்டிகிட்டு போகிறான். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவன்கிட்ட நான்
செய்யாதடான்னு சொல்லவும் முடியல, ஏன்டா பண்றேன்னு கேட்கவும் முடியல. என்ன பண்றது, ஏதோ தப்பான வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிதான் நான் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தனே தவிர அவனை கேள்வி கேட்க கூடாதுன்னெல்லாம் இல்லை. அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்தேன். ஆனால் கோர்ட்டில் இப்படி ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவன் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கேனோ நான் யோசித்தேன். அதனால தான் அவன்கிட்ட நான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடானெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் ஒரு விஷயத்த கூட நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பண்ணுறதான் சரி, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு தான் உங்கள் அண்ணன்கிட்ட போய் ஏற்று விட போகிறீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே தெம்பு வந்த மாதிரி உங்கள் அண்ணனும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும், உங்ககிட்ட சொல்லாததே கொஞ்சம் நல்லது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உனக்கு வர வர வாய் கொழுப்பு அதிகமாயிட்டே இருக்கு, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிற வேலையை முதல்ல நிறுத்து. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் கரெக்டாக தானே சொன்னேன். இனிமேலும் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தப்பு எது கரெக்ட் எதுன்னு முதல்ல நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தில் நான் அஞ்சலி கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல, அவ கூட பேசினா மட்டும்தான் என் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறையுது. அது மட்டும் இல்லாமல் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொன்னால் நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறீங்க, அது என்னால் பார்க்க முடியல. அதனால தான் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டயுமே சொல்லாமல் என் கஷ்டத்தை அவகிட்ட சொல்லி நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேனே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா சரவணா, நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, உன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சரவணனும் இப்போ இருக்கிற சரவணனும் வேற மாதிரி இருக்குது, எனக்கு உன்னை பார்க்கவே வித்தியாசமாக இருக்குடா, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ, உனக்கு மட்டும் இது அசிங்கம் கிடையாது, அந்த பொண்ணுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து அந்த பொண்ணு கூட பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு இங்கே பாரு சரவணா, நான் சொன்னதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, இங்கே பாருங்கம்மா, இனிமே நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டேன், இப்போ போதுமாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, அதாவது கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா உன் பொண்டாட்டி வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படலை, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க தங்கமயில இன்னைக்கு பார்த்துட்டு வர சொன்னீங்கல்ல, நான் தங்கமயில பார்த்துட்டு வரதுக்காக கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து அதாவது யாரு நம்ம மீனா வராங்க. வந்த உடனேயே நம்ம தங்கமயில் வீட்டுக்கு போகிறது தெரிஞ்ச நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடி, அந்த வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற, இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக மயிலாக்க சும்மா இருந்தாலையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சும்மா இருக்கவே மாட்டாங்க, உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பேசாமல் நான் பார்த்துக்கிறேன், அதனால தான் உங்கள் கூட நான் வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டி, அந்த தங்கமயில் அமைதியாக இருந்தாலையும் அவங்க அப்பா அம்மா வாய் சும்மாவே இருக்காது, கண்டபடி மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நான் நீ வர்றதுதான் சரியாக இருக்கும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் வீட்டுக்கும் போகிறாங்க. போன உடனேயே நம்ம தங்கமயிலையும் மீனாவை தங்கமயில
மீனாவையும் நம்ம கோமதியும் பார்த்த நம்ம தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா, "மீனா அத்தை வாங்க அத்தை, திடீர்னு என்ன அத்தை வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரும்மா, நீ மாசமா இருக்கிற விஷயத்த என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என் பையன் சரவணன் உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசினான் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. அவன் பேசினதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு அவனுக்கு சொல்லி நாங்க புரிய வச்சிருக்க மாட்டோமா? ஏம்மா இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க அத்தை, அவரு இப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமும் அவர் கூட சேர்ந்து படுத்தி அவர் கூட வாழணுன்ற அவசியம் இல்ல. என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் இப்போ வேலைக்கு போறேன். வேலைக்கு போயி அ அதுலேருந்து வர காச வச்சு என்ன ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறேன். அதனால இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம கோமதி தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமா வந்து நம்ம அது மீனா கிட்டேயும், அதுக்கப்புறம் நம்ம அது கோமதி கிட்டேயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம பாக்கியம் இருந்துட்டு பொறுமையா பேசுவாங்களா, இல்ல வழக்கம் போல கண்டபடி பேசுவாங்களான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு